வணக்கம் நம்பளே. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வச்சுட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான விஷயம். இதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம புதுசாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கும்போது இந்த வண்டியோட பேட்டரி என்ன, வண்டியோட ஸ்பீட் என்ன, வண்டியோட ஃபீச்சர்ஸ் என்ன தான் நம்ம கேட்டு வாங்குவோம். அதுக்கேற்ற மாதிரி ஷோரூம்லேயே பார்த்தவங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கினே கண்டிப்பாக உங்களுக்கு ரேஸ் ட்ரைவ் பண்ணுவோம். 80 km 90 km ஸ்பீட் போகும் கண்டிப்பாக சொல்லிட்டா நம்ம கண்டிப்பாக அந்த வண்டி ரேஸ் ட்ரைவ் தான் பண்ணுவோம். அது மாதிரி இல்லாமல் ஸ்பீட் பிரேக்கெல்லாம் கவனிக்காமல் நம்ம ஏற்றியாக இருக்கும், பள்ளம் வீடும் கவனிக்காமல் ஏற்றியாக இருக்கும். இதனால பார்த்தவங்களுக்கு பேட்டரி பார்த்தவங்களுக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பொதுவாக கீழே தான் வச்சுருவாங்க, அது பாட்டமில் தான் வச்சுருப்பாங்க. நம்ம ஸ்பீட் பிரேக்கர்லையோ இல்லை பள்ளத்துலேயும் ஏற்றி இறங்குனா இந்த பேட்டரி பார்த்தவங்களுக்கு ஜம்ப் ஆக காரணமாகும். இந்த ஜம்ப் ஆகும்போது உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று பேட்டரி செல்ஸ் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும்போது ஒராசம் போவதை ஈஸியாக தீப்பிடிக்க காரணம். இதனால உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கர்லையோ இல்லை பள்ளத்துலேயும் ஏற்றி இறங்குனா கொஞ்சம் பொறுமையாக ஏற்றி இறங்க. அடுத்தது பார்த்தவங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கும் போதே அந்த சார்ஜருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்டில் ஆம்ப்ஸ் செட் பண்ணணும். 3 பின் ஆம்ப்ஸ் கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா 3 பின் ஆம்ப்ஸ்னா நம்ம ஓம் யூஸ் தானே, எந்த ஒரு பின்னில் வேணால் நம்ம சார்ஜிங் பண்ணலாம் சொல்லுவாங்க. அதான் கிடையாது. நம்ம புதுசாக ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கும்போது அந்த வண்டியோட பேட்டரி சார்ஜரில் பார்த்தவங்களுக்கு என்ன வோல்டேஜ் மென்ஷன் பண்ணுங்க, அதுக்கேற்ற மாதிரி ஆம்ப்ஸ்லாம் நம்ம வீட்டில் வைக்கணும். அப்படி வைக்கும்போது பார்த்தவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை பார்த்தவங்களுக்கு ஸ்டேபிளாக வந்துட்டு இருக்கும். நம்ம நார்மலான பின்னில் வைக்கும்போது உங்களுக்கு லோவாக வரும் இல்லை ஹைவாக வரும். அப்படி வரும்போது பார்த்தவங்களுக்கு பேட்டரியில் சார்ஜ் ஆகும்போது உங்களுக்கு சார்ஜிங் டைம் அதிகமாகும். அதாவது கம்பெனி சொல்கிறது 4 to 5 ஹவர்ஸ் கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆகும்னா நம்ம அது யூஸ் பண்ணும்போது பார்த்தவங்களுக்கு 6 to 7 ஹவர்ஸ் கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆகும். இதனால் பார்த்தவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை பேட்டரி சப்ளை கரெக்டாக போகாத காரணனால உங்களுக்கு சார்ஜிங் டைம் எக்ஸ்ட்ரா போகுது. இதுதான் மெயின் ரீசன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீட்லேயும் பார்த்தவங்களுக்கு 3 பின் ஆம்ப்ஸ் வைக்கும் போது 5 ஆம்ப்ஸோ இல்லை 10 ஆம்ப்ஸுக்கு அது ஏற்ற மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுட்டா உங்களுக்கு கரண்ட் பார்த்தவங்களுக்கு ஸ்டேபிளாக வந்துட்டு இருக்கும். இதனால் உங்களுக்கு பேட்டரி உங்களுக்கு லைஃப் அதிகமாக வரும். பேட்டரியில் உங்களுக்கு ஈஸியாக தீப்பிடிக்க காரணம் இருக்காது. செகண்ட் ஒன், நம்ம எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தானே வாங்கியிருக்கோம், எங்கே ஒன்றும் ட்ரைவ் பண்ணிட்டு உடனே வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவோம். அதான் கிடையாது. நம்ம எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக வாங்கினாலும் நம்ம எங்கன்னா ட்ரைவ் பண்ண, அதாவது 60 km 70 km ட்ரைவ் பண்ணிட்டு நம்ம ரிட்டர்ன் வந்துட்டால் அந்த வண்டியை உடனே சார்ஜ் பண்ணக்கூடாது. அந்த வண்டியை ஒரு 1/2 hour இல்லை 1 hour கூலிங் ஆகிட்ட போய், அதாவது பேட்டரி கூலிங் ஆகிட்ட போய் தான் நம்ம சார்ஜ் பண்ணணும். இது பொதுவாக எல்லா ஷோரூமில் சொல்லுவாங்களான்னு தெரியல. நாங்கள் வாங்கின எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் எந்த ஷோரூமில் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வச்சுட்டு ஹீரோ நெக்ஸ்ட் கமர்ஷியல் வண்டி தான். இந்த வண்டி நாங்கள் வாங்கும் போது பார்த்தவங்களுக்கு நீங்கள் எங்கன்னா லாங் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தாலும் உடனே வந்து சார்ஜ் பண்ணாதீங்க. சார்ஜ் பண்ணால் உங்களுக்கு அந்த பேட்டரி ஹீட்டுனால உங்களுக்கு இந்த சார்ஜ் பண்ணும்போதும் உங்களுக்கு ஹீட் இஷ்யூ அதிகமாகும். இதனால் ஈஸியாக உங்களுக்கு பேட்டரி வந்து தீப்பிடிக்க காரணமாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இதனால் நாங்கள் எங்கன்னா லாங் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தாலும் உடனே ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு தான் நாங்கள் பேட்டரி சார்ஜ் பண்ணுவோம். அதே போல் தான் நிறைய ஷோரூம்ஸில் இந்த டீட்டெயில் சொல்லுவாங்களே தெரியல. நான் எனக்கு சொன்ன டீட்டெயில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதனால் நீங்கள் லாங் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உடனே சார்ஜ் பண்ண வேண்டாம். ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அது மாதிரி ரிமூவல் பேட்டரியாக இருந்தாலும் சரி, ஒரு 1/2 hour 1 hour அந்த கூலிங் ஆன பிறகு நம்ம வண்டியிலேருந்து எடுத்து நம்ம வீட்டுக்கோ இல்லை ஹோம்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ எங்கே சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை பேட்டரியில் ஃபிக்ஸடாக இருக்குது, நாங்கள் சார்ஜிங் எப்படி வேணால் பண்ணிப்போம்னா அதே 1/2 hour 1 hour வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணது பெட்டராக இருக்கும். சில பேர் நைட் டைமில் சார்ஜ் பண்ணுவாங்க. நைட் டைமில் சார்ஜ் பண்ணுறது ரொம்பவே தப்பு. ஏன்னா நம்ம செல்ஃபோன்ஸ்லேயே பார்த்தவங்களுக்கு நிறைய பேர் நைட் டைமில் சார்ஜ் பண்ணுறோம் அதிலே வெடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நைட் டைமில் பார்த்தவங்களுக்கு பவர் ஃப்ளக்சுவேஷன் பார்த்தவங்களுக்கு அதிகமாக வரும். இதனால் பார்த்தவங்களுக்கு செல்ஃபோனு நிறைய பஸ்ட் ஆகிருக்கு. அது புது மாடல் செல்ஃபோனே நிறைய பஸ்ட் ஆகும்போது வண்டியோட பேட்டரி ஈஸியாக தீப்பிடிக்க காரணமே இதுதான். நைட் டைமில் அதிகமாக சார்ஜிங் போடாதீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடியே சார்ஜிங் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 hour 2 hours சார்ஜ் ஆகினா பரவாயில்ல. நீங்கள் மார்னிங் எழுந்து அந்த வண்டிக்கு சார்ஜிங் பண்ணிங்க. ஏன்னா நைட் டைமில் ஃபுல்லாக சார்ஜ் ஆகும்போது சில வண்டியில் பார்த்தவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் சார்ஜர் கட் ஆஃப் இருக்கும். பட் சில வண்டியில் பார்த்தவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் சார்ஜர் கட் ஆஃப் இல்லாதனால உங்களுக்கு அந்த சார்ஜிங் ஏறிட்டே இருக்கும்போது பேட்டரியோட ஹீட் உங்களுக்கு அதிகமாக போயிட்டு இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தீப்பிடிக்க காரணமாக இருக்கும். சமீப காலமாக பார்த்தவங்களே சில தினங்களும் பார்த்தா கண்டினியூவாக ஒகினாவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறைய தீப்பிடிச்சது. அதாவது குறிப்பாக வேலூரில் பார்த்தா ஒகினாவோட புது மாடல் ஸ்கூட்டரான 4 நாள் முன்னாடி தான் அவர் பர்ச்சேஸ் பண்ணார். அந்த பர்ச்சேஸ் பண்ண எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இவர் நைட் டைமில் சார்ஜ் பண்ணாரா என்ன ரீசன் தெரியல, தன்னால் தீப்பிடிச்ச காரணத்தினால அப்பாவும் மகளும் இறந்துட்டாங்க. அதுக்கு அடுத்து மறுநாளே பார்த்தவங்களுக்கு திருச்சியில் ஒரு சம்பவம். R30 மாடலை ட்ரைவ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதாவது திருச்சியிலேருந்து ஒரு கிராமத்துலேருந்து மணப்பாறை வரைக்கும் அவர் ட்ரைவ் பண்ணி வந்து மணப்பாறையிலேருந்து ட்ரைவ் பண்ணி விட்டு ரிட்டன் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த வண்டியை அப்படியே விட்டுருக்காங்க. மறுநாள் காலையில் பார்த்தா அந்த ஈட்டுனாலே பார்த்தவங்களுக்கு பேட்டரியோட செல்ஸ் ஒன்று ஒராசி பேட்டரி வந்து தீப்பிடிச்ச காரணமாக இருந்தது. அதுக்கடுத்து பார்த்தவங்களுக்கு பூனேயில் ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தீப்பிடிச்சதா என்ன காரணம்னு கேட்பீங்களா? ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பார்த்தவங்களுக்கு ஓப்பன் பிளேஸ்லேயே இருந்ததுனால தன்னால் தீப்பிடிச்சு இருந்தது. அது என்ன காரணம் வந்து ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அதுக்கேற்ற இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்து பார்த்தா இப்போது திருவள்ளூரில் பார்த்தவங்களுக்கு 7G ப்ளூடூத் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பார்த்தவங்களுக்கு வீட்டில் அதே மாதிரி நைட் டைமில் தான்
சார்ஜிங் பண்ணாரா என்ன ரீசன் தெரியல. அதுவும் பார்த்தா உங்களுக்கு நைட் டைமில் தான் தீப்பிடிச்சிருந்தது. இதனால நம்ம எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கிட்டா நம்ம எங்கே வேணாலும் ட்ரைவ் பண்ணலாம், எங்கே வேணாலும் சார்ஜ் பண்ணிக்கலாம், நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மெயின்டைன் பண்ணுற விதமும் நிறையவே இருக்குது. பொதுவாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கின உடனே வீட்டுக்கு வேண்டிய சார்ஜிங் பாயிண்ட் கண்டிப்பாக வைக்கணும். இப்போ ஏர்டெல்லாம் பார்த்தா உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் தனியாக அவங்க அட்டாச்சாக கொடுத்துருவாங்க. நம்ம எடுத்துன்னு வந்து வீட்டில் நம்ம கரண்ட் மட்டும் ஃப்ளக் பண்ணால் போதும். அதுக்கு வேண்டிய சார்ஜிங் பாயிண்ட் எல்லாமே அவங்க கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் நிறைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறைய ஷோரூம்ஸில் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு இல்லை. நம்ம வீட்டிலே ஹோம் யூஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம், அதனால் எந்த சார்ஜிங் பாயிண்ட்டாலும் நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அதுதான் தப்பு. அந்த பேட்டரியோட சார்ஜர் வோல்ட் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆம்ஸை நம்ம ஃபிட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஹீட் இஷ்யூ, அதாவது எலக்ட்ரிசிட்டி சப்ளை பார்த்தா உங்களுக்கு ஸ்டேபிளாக வரும். நம்மளுக்கு இந்த மாதிரி தீப்பிடிக்க காரணம்லாம் ரீசன் இல்லாமல் போகும். அதே மாதிரி வண்டியை வாங்கினா பள்ளம் மேலே எங்கன்னா ஓட்டும் போது கொஞ்சம் பொறுமையாக ஓட்டி இறங்குனா உங்களுக்கு பேட்டரியோட லைஃப்பும் சரி வண்டியோட லைஃப்பும் சரி உங்களுக்கு பெட்டராக தரும். அதே மாதிரி சார்ஜ் பார்த்தா உங்களுக்கு 3 to 4 hours கம்பெனி சொல்கிறது பார்த்தா 4 to 5 hours கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆகும்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்தா உங்களுக்கு அந்த டைமை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அந்த டைமுக்கு மேலே மீறி அந்த பேட்டரி சார்ஜிங் ஆகலைன்னா அதுக்கு என்ன ரீசன் நீங்கள் ஷோரூமில் போய் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பேட்டரியில் ப்ராப்ளமா இல்லை சார்ஜரில் ப்ராப்ளமானது டீட்டெயில் கேட்ட பிறகு நீங்கள் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் கண்டினியூ நீங்கள் சார்ஜ் ஏரில் நீங்கள் சார்ஜிங் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக வந்து எலக்ட்ரிசிட்டி சப்ளை டைரெக்டாக உங்களுக்கு பேட்டரியில் போயிட்டு பேட்டரி ஈஸியாக உங்களுக்கு தீப்பிடிக்க காரணமாக இருக்கும். அதேமாதிரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கிட்டா மழையிலும் சரி இல்லை தண்ணியிலே எங்கே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதான் கிடையாது. நீங்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கினாலும் மழையாக இருந்தாலும் சரி தண்ணி எங்கே தேங்கி இருந்தாலும் நீங்கள் அழகாக வண்டியை எங்கேயும் நிற்க வைக்காமல் நீங்கள் பாட்டு ட்ரைவ் பண்ணிகிட்டே போயிட்டா உங்களுக்கு அந்த வண்டியோட மோட்டரில் பார்த்தா உங்களுக்கு தண்ணி தேங்காது, தண்ணியை நிற்காது, தன்னால் போயிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தா உங்களுக்கு நீங்கள் எங்கன்னா தண்ணியில் நின்றுடுச்சுன்னா நீங்கள் அந்த வண்டியை ஓட்டின்னு போகாமல் எதனா ஒரு ஆட்டோவில் இல்லைன்னு உங்களுக்கு டோக் பண்ணிவிட்டு அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நியர்பை ஷோரூம் எங்கே இருக்கும் அங்கே இது போயிட்டு சர்வீஸ் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா வீலுக்குள்ளே தண்ணி இருக்கிற இடத்துல நீங்கள் வண்டி நிற்க வச்சுன்னா கண்டிப்பாக மோட்டாருக்குள்ளே தண்ணி போயிடும். இல்லைனா நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது இந்த மோட்டாரை உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு பற்றிக்கும். இதுதாங்க நம்ம எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கினா என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணுறது கம்ப்ளீட் டீட்டெயிலாகவே இந்த வீடியோ நம்ம பார்த்துருவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.